ஹாய் கைஸ், வெல்கம் டு லைஃப் அவன் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன குக் பண்ண போறோம்னா சீம்பால் கேக். அதாவது சீம்பால் நாங்கள் ஒரு ½ லிட்டர் தான் கிடைச்சது இன்னைக்கு எங்களுக்கு. கூட வந்து ஒரு 5 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை எடுத்துக்கிட்டோம். ப்ளஸ் வந்து ஒரு 3 ஏலக்காய், இவ்வளோதான். ஏலக்காவையும் நாட்டு சர்க்கரை 3 ஏலக்காய் தான். ½ லிட்டருக்கு நம்ம போடுறது 3 ஏலக்காய் தான். 3 ஏலக்காய் நாட்டு சர்க்கரை இந்த சீம்பால் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு, அடியில் சர்க்கரை தங்கக்கூடாது, நீங்கள் அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ண இந்த சீம்பால் பாருங்க, நாடு சர்க்கரையோட கலந்து நல்லா மிக்ஸ் ஆயிருக்கு. ஏலக்காவோட வாசனையும் இருக்கு. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம சின்னதாக 2 பாத்திரங்களை வச்சுட்டு மரத்துக்கு ஒன்று ஓவியா கொண்டு தான் நம்ம பண்ண போகிறோம் இன்னைக்கு. ஸோ இதை எப்படியும் மாற்றிக்கோங்க. மாற்றிக்கிட்டு இந்த இட்லி குக்கரில் இது ஒரு பக்கம் வைக்கிறேன். அது கூட இன்னொன்னும் வைக்கலாம். ஏன்னா நம்ம இது சின்ன இட்லி குக்கர்ன்றதால நான் இந்த ஐடியா பண்ணியிருக்கேன். பெரிய இட்லி குக்கர் இருந்ததுன்னா அவ்வளோதான். ஸோ நம்ம மாற்றிப்போம். அவ்வளோதான். இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் பொடி போட்டு வச்சாச்சு. ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்க, எடுத்துட்டோம் அப்படியே. ஸோ கைஸ், இப்போ பாருங்க, சும்மா சீம்பாலோட அது எக்ஸாக்ட் அதை கரெக்டாக அந்த 20 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துடணும், இல்லைன்னா அந்த இது வராது. பாருங்க, ரெடி ஆயிடுச்சு சீம்பால். இப்போ சாப்பிட்டு ஃபர்ஸ்ட் ஓவியா டேஸ்ட் பண்ண போறேன், எப்படி சொல்ல போறேன். இல்லை, மகிழ்ச்சியே இல்லை. எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? நைஸ். ஓ, உங்களுக்கு சீம்பால் கிடைச்சா இதே மாதிரி பண்ணுங்க, நல்லா டேஸ்டா இருக்கும். சர்க்கரை பதிலாக நாட்டு சர்க்கரை போடுங்க, ஏலக்காய் போடுங்க. ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் தான், செம்ம டேஸ்ட், செம்ம ஹெல்தி. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறோம். பாய் பாய்.